2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, அதுவும் தான் வீட்டுக்கு தானே பார்வை கொடுக்கக்கூடிய பாக்கிய பார்வை. வேற என்ன வேணும்? வருமானம் தாறுமாறா இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, கும்பராசிக்காரங்க ஃபாரின்ல இருந்தா இங்க வருவீங்க, இங்க இருந்தா ஃபாரின் போவீங்க, போயே தீருவீங்க. குடும்பத்தை நடத்தி இழுத்து கொண்டு போய் உச்சாண்டில் உட்கார வைக்கிற தன்மை கும்ப பெண்களுக்கு தான் உண்டு. ரொம்ப நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி அடி தான். 6இல் தனித்த கேது, பெருத்த படம், கவலையே படவானா, எல்லாம் சக்சஸ். வணக்கம், நான் உங்க வித்யா கார்த்திக். 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன காத்திருக்கிறது, இதுல நான் கவனமா இருக்கணும். இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், 1 2 அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த வருடம் உங்களுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. ஆமா, 12 வருடத்திற்கு அப்புறமாக குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி வந்து அமரப் போகிறார். எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இந்த தடவை பராபவ வருடத்தில் குரு பயிற்சி இருக்கு. அதை தாண்டி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுக்கள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே இறங்கி மகரத்தை நோக்கியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடகத்தை நோக்கியும் தன்னுடைய இருப்பை நிறுத்தி கொள்ள போகிறார்கள். அந்த மாதிரி குரு 12 வருடங்களுக்கு அப்புறமாக தனக்கு பிடிச்ச உச்ச வீடான கடகத்தில் வந்து அமரப் போகிறார். அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை இயக்க போறார். வேலை, தொழில், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொடுக்க குரு தயாராகிட்டார். ஓகே, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம். குரு கேது எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ அப்ப கேல யோகம் உண்டாகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம் வரும். அப்போ குரு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல கடகத்தை நோக்கி கேது தன்னுடைய இருப்பை செலுத்த போறாரு. எப்போ? டிசம்பர் மாதம். அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த கேல யோகம் அப்படின்றது எகெயின் குருவுடைய பயிற்சி சிம்மத்துக்கு வர வரைக்கும் நிகழப்போகுது. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்போட இந்த பராபவ வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது, பிரச்சனை சரியாயிடுமா? நிறைய நானும் மாட்டிக்கிட்டேன். ஆனால் நல்ல வேளை ஏதோ தப்பிச்சிட்டேன். ஆன்லைன் ஸ்கேனில் மாட்டுற மாதிரி வந்தேன், எஸ்கேப் ஆகிட்டேன் மேடம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி, நிறைய பேர் சொன்னீங்க ஃபோன் பண்ணி. இன்னும் ஒரு 4 மாதம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. நான் 6 மாதமாக கூவிட்டு இருக்கேன். கும்பம் கவனம் கவனம் கவனம். தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி குரு ஏதோ பார்வை கொடுக்கறனால ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு. இப்போ குருவோட பார்வையும் இல்லை, கொஞ்சம் கவனம் அந்த ஒரு விஷயத்துல மட்டும். மற்றபடி 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, அதுவும் தான் வீட்டுக்கு தானே பார்வை கொடுக்கக்கூடிய பாக்கிய பார்வை. வேற என்ன வேணும்? வருமானம் தாறுமாறா இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, கும்பராசிக்காரங்க ஃபாரின்ல இருந்தா இங்க வருவீங்க, இங்க இருந்தா ஃபாரின் போவீங்க, போயே தீருவீங்க. கும்பராசிக்காரருக்கு தசாபுத்தி நன்றாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்க இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வேலை போகும். அதுதான் நான் பார்த்தேன். வித்யா மேடம் நல்லா இருக்குன்னு கும்பராசிக்காரங்க சொல்லிட்டாதான் நான் என்ன பண்ணட்டும்? வேலை போகும். ஆனால் அதை விட அதிகமாக வேலை கிடைக்கும். ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத் கிடைக்க போகுது. நிறைய நல்லவே நடக்க போகுது கும்பத்துக்கு. புதுசாக வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குவீங்க, புது வாகனம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க. நிறைய சொசைட்டியோட கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணுவீங்க, திடீர்னு வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுவீங்க, திடீர்னு ஏதோ நடக்கும். நிறைய ஃபோன் வாங்குவீங்க. எல்லாம் நல்லா இருக்கு. நினச்சதெல்லாம் நடக்க தான் போகுது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையை செக் வச்சுட்டு இருக்காரு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. தொழில் மாறலாமா? தாராளமாக மாறலாம். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, நல்ல தொழில் கிடைக்கும். சுய தொழிலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் காமர்ஸ் பண்ணுவீங்க. குழந்தைங்களோடு பழகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். கும்பத்துக்கு இன்ட்யூஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தை நடத்தி இழுத்து கொண்டு போய் உச்சாண்டில் உட்கார வைக்கிற தன்மை கும்ப பெண்களுக்கு தான் உண்டு. இந்த தடவை இன்னுமே சூப்பராக செய்வாங்க. அது ரொம்ப நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த 6ல் குரு, ஊரில் பகை. அதனால வாயை திறக்காமல் இருக்கிறது பெட்டர். நீங்கள் ஏதாவது திறந்தீங்கன்னா அது ஏதாவது கொண்டு போய் முடியும். எதுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. அதனால அட்வைஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும். நீங்கள் என்னதான் பண்ணுறாலும் அவங்க பண்ணுறது தான் பண்ண போகிறாங்க. அதனால கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க. யாராவது உங்களுக்குன்னு அட்வைஸ் பண்ணுறதுக்குனே வருவாங்க. வேறு வழியில் கேட்டு தான் ஆகணும். நம்மளுக்கு கீழே இருக்கலாம் நம்மளுக்கு இந்த நண்டு சிண்டெல்லாம் அட்வைஸ் பண்ணுது பாருன்ற மாதிரி தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நீடிக்கும். அதனால் அதில் டென்ஷன் ஆகி கொதிச்சு கொப்பளிக்காதீங்க. 60 வயசு தாண்டி சிம்மராசி பெண்கள், சரியா? நான் மாமியாராக்கும், நான் மாமனாராக்கும், நீ எப்படி என்கிட்ட சொல்ல போச்சு? சனி சொல்ல வைப்பார்.
உங்க ராசிநாதன் தான். அதனால வந்து நீங்க அதுலலாம் டென்ஷன் ஆகாதீங்க. எதுக்கு நான் கும்பத்துக்கு இப்படி சொல்றேன்னா, ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சில விஷயத்த பண்ணிடுவீங்கல்ல. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மீதான வருத்தங்கள்ல இருந்து வெளில வருவீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நிம்மதி. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல, என் பிள்ளை வேலை பார்க்கல, என் பிள்ளை படிக்கல, என் பிள்ளை ஊருக்கு போல, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல. என் புள்ள இதெல்லாம் என் புள்ள நீ கவலைப்படுறன்ற அளவுக்கு நல்லது குடுக்க போறாரு கடவுள். திருமணம் ஆகாத கும்பராசிக்கார வீட்ல திருமணம் நடக்க போகுது. குழந்தை பேரு கிடைக்க போகுது. வெளியூர், வெளிநாடம் போயிட்டு வர போறீங்க. ஜாலியா சுத்திட்டு வர போறீங்க. பிரச்சனையிலேருந்து வெளில வர போறீங்க. பண காசு வரப்போகுது. உங்கள நீங்க இன்வெஸ்ட் பண்ணி சில விஷயத்த ரெடி பண்ணுவீங்க. குடும்பத்தோட சேர்ந்து வேலை தொழில் பண்ண போறீங்க. அதன் மூலமாக நல்லது நடக்க போகுது. 7ஆம் இடத்துல கூடிய கேது கொஞ்சம் கவனமா இருங்க. செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் அமைதியா இருங்க. புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பண்ணுங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி அடி தான். அடுத்து அவர் 6க்கு போவாரு. 6ல் தனித்த கேது, பெருத்த பணம். கவலையே பட வேணாம். எல்லாம் சக்சஸ். அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமாக இருக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. திருமணம் ஆகாத கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். லவ் மேரேஜ் நடக்கும். ஆமா, கண்டிப்பா நடக்கும். குருவே சிற்றின் அதிபதி தான். நம்ம நிறைய சூட்சமா அப்புறம் பேசுவோம். இப்போ பப்ளிக்கா வேணாம். நிறைய நல்லது குடுப்பாரு. குழந்தை பிறப்பு கிடைக்கும். வீடு வாங்குவீங்க. இஷ்டப்பட்ட மாரி வீடு வாங்குவீங்களே, வீட்ட அழகுபடுத்துவீங்க. வீட்ட அழகுபடுத்துறதுக்கு இப்பயே ஏதாவதுலாம் ஆர்டர் போட்டு வச்சிருப்பீங்க. நெறைய கத்துப்பீங்க. கலைகள் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கும்பத்துக்கு உண்டு. புதுசா கத்துப்பீங்க. சில சில விஷயங்கள புதுசா கத்தி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. பண வரவு உங்களை தேடி வரும். ரொம்ப நல்லா இருக்குப்பா. நெகட்டிவா எதுவும் இல்ல. 40 வயசுலேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் வீட்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். அத நான் முன்னாடியே சொல்ட்டேன். அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்வெஸ்ட்மென்ட் தயவு செஞ்சு இப்போதைக்கு வேண்டாம். எதா இருந்தாலும் ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேல பார்த்துக்கோங்க. மத்த எல்லாமே சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கும்பராசிக்காரங்க சங்கரங்கோவில்ல இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த தரும். முடிஞ்சா அங்க இருக்கக்கூடிய புத்த போய் பார்த்துட்டு நாகராஜன வழிபட்டு அங்க இருக்கக்கூடிய புத்து மண்ண எடுத்துட்டு வாங்க. அந்த வில்லையெல்லாம் குடுப்பாங்க. அதெல்லாம் வாங்காதீங்க. அங்க மண்ணு இருக்கும். அத போய் எடுத்துட்டு வந்து தினம் நெத்தில வைங்க. முடிஞ்சா அது கலந்து குடுங்க. வியாதியே சரியாகும். அவளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. ஆவுடைத்தாய்ன்னு பேரு அம்பாளுக்கு. ஆவுடனாலே பசு, பசுனாலே பால், பால்னா காசு. சும்மா சொல்லல. கும்பராசிக்காரர்களுக்கு அங்க சுக்கிரன் உச்சமடைறார். சுக்கிரன் எல்லாம் பசுக்காரகத்துவம் தான். கோமதி அம்மன் கோயில் போயிட்டு வந்தாலே காசு வரும். போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து அம்மாட்ட கேட்டு வாங்க. அம்மா குடுத்துருமா? அப்படின்னு சொல்லுங்க. அம்மா குடுத்துருவா. அவள பார்க்கறதுக்கே கொள்ளை அழகா கும்பராசிக்கார பெண்கள் இந்த தடவ வேற லெவல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாக மாறப் போறீங்க. நீங்க ஒரு தொழில் முனைவரா உருவாவீங்க. உங்கள் பேர்ல கடன் வாங்கப்படும். ஆமா. கடனுக்கு மட்டும் உங்கள கூப்பிட்டு கையெழுத்து போடுவாய்ங்க. கவலைப்படாதீங்க. எப்படியோ கடன் வாங்க வச்சிரும் கும்பராசிக்காரங்கள. நல்லது தான். கடன் நல்லது மாரி கடன் நல்லது தான். ஏன்னா ஆரோக்கியத்த அஃபெக்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஸோ குதூகலமா இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு.